லிடியன் வந்து ஒரு குழந்தை பருவத்திலேயே அவர் வந்து ஒரு பெரிய பிராடிஜின்னு சொல்லுவாங்கல்ல. பிறக்கும்போதே ஒரு ஒரு ஞானஸ்தானம் பிறக்கிறது அப்படிங்குது. அந்த மாரி லிடியன். அவங்க அப்பா ஒரு சிங்கர். அது ராஜா சார் ம். மாரி பாடுவாரு. அவர் வாய்ஸ்ல பாடுவாரு. அவர் மேடைகள்ல வந்து கச்சேரி பண்ணிட்டு இருக்கும்போது, அது சம்மந்தம் அப்படியே வழியா லிடியன் வர்றாரு. அவரு குழந்தை பருவத்தில அத கத்துக்கிட்டுறாரு. கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் குழந்தையா இருக்கிற பையன் வந்து ஒரு ட்ரம் வாசிக்கும்போது, அவரு எல்லாரும் கொஞ்சம் இப்ப ராஜா சார் அப்படித்தான் குழந்தையா ம். இருக்கும்போது சின்ன வயசுல அவரு ஹார்மோனியம் வாசிச்சத பார்த்து தான் எல்லாரும் தேர்தல் கூட்டங்கள்ல வந்து கம்யூனிஸ்ட் கூட்டங்கள்ல வந்து கை தட்டினாங்க. அவ்வளவு இப்ப சின்ன பையன் ஒரு டவுசர் போட்டுட்டு ஒரு பையன் உட்கார்ந்து ஹார்மோனியம் வாசிக்கிறாரு அப்படிங்கிறபோது, அத ஆ மக்களுக்கு வந்து பெரிய ஆச்சரியமா இருக்கும்ல. அது மாரி லிடியன் வந்து ட்ரம்ஸ் பிளேயரா இருக்கும்போது, அந்த பார்த்து ஒரு கிளாப்ஸ் பண்ணி அவரு அப்படியே வந்து பெரிய ஆளா ஆயிட்டாரு. அதாவது சின்ன வயசுலயே. அதுக்கப்புறம் அவர் வந்து அவருடைய கவனம் வந்து பியானோவ பக்கம் போய் பியானோ வாசிச்சு அதுக்கு கீபோர்டு வாசிக்க ஆரம்பிச்சாரு. கீபோர்ட்லயும் ஒரே டைம்ல வந்து அடுத்த டைம்ல வந்து ஒரு 4, 5 கீபோர்டு வாசிக்கிற மாரி வேறு வேறு சுரங்கள்ல வாசிக்கிற மாரியான ஒரு பெரிய சாதனையெல்லாம் லிடியன் செய்திருக்காரு. அந்த அது அதோட அதோட தொடர்ச்சியாக தான் ராஜா சார் குரல்ல பாடுற அந்த நேரத்தில, இவருக்கு வந்து ராஜா சார பார்க்கணும். அவங்க அப்பா வந்து அவருங்க ராஜா சார வந்து கடவுளாவே நினைச்சு வணங்குறாங்க. அது அது ஒரு ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு மனசு உள்ளவங்க வந்து ராஜா சாரோடைய நோகடிக்கிற மாரி எந்த விஷயத்தையும் பேசியிருக்க மாட்டாங்க. எந்த செயலையும் செய்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும்.